ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ பண்ணி ஜேஇ கவுன்சிலிங் பற்றி, நேட்டா கவுன்சிலிங் பற்றி, ஆல்சோ நம்மளோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்ட கொஸ்டின் என்னென்னா, டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங்கோட க்ளோசிங் டேட், பிகாஸ் நேட்டாவோட ஃபைனல் எக்ஸாம் வந்து ஜூலை மிட்டில் வச்சுருக்காங்க. நம்ம ஆன்லைன்லேயோ நியூஸ்லலாம் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து க்ளோசிங் டேட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம சீக்கிரமாக பண்ணணும், ஆனால் நேட்டா எக்ஸாமே நம்ம இன்னும் எழுதலையே, ஸ்கோர் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் நிறையா பேருக்கு இருக்கும். உங்களுக்கு நியூஸ்லேயோ பிரபலமாக பேசப்படுறது எல்லாமே டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங். பிஆர் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கவுன்சிலிங், ஒரு டிபார்ட்மெண்ட்கான நடக்குது. ஸோ அதை பற்றி நியூஸ்லாம் உங்களுக்கு பெருசாக வராது. இன்னும் சொல்ல போனால் டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங் இன்னும் க்ளோசிங் டேட் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேட்டா ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம். பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங்கோட க்ளோசிங் டேட் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரி கேரளாவில் பிஃபோர் நேட்டா தேர்ட் அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ப்ராப்ளம் ஆகி கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கம்ப்ளைண்ட் பண்ணி அகைன் திருப்பி அதை வந்து ஓப்பன் பண்ணாங்க. 3 attempts ஆஃப் நேட்டா ஸ்கோருமே இந்த வருஷம் கவுன்சிலிங்கான வேலிட் ஸ்கோர். அந்த ஸ்கோர் கண்டிப்பாக வந்து டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டே ஆகும். அதனால் உங்களுக்கு நேட்டா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இந்த டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, நேரம் கிளாஸஸ் சேனலில் அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து செல்ஃபாக நீங்களே உங்கள் மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ யூஸ் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா 3 டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒன்று இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். வெரஸ் ஜேஇ எக்ஸாம் எழுதி ஜோஷுவா மூலமாக போகிற என்ஐடி ட்ரிச்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. மூணாவதாக இருக்கிறது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ என்னதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே ஃபோர் ஃபாதர் மாதிரி இருக்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இந்த 3 யூனிவர்சிட்டிஸுமே கேட்கணும். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்சு 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமாட்டி கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் போயிட்டு தான் லைசன்ஸ் வாங்குவீங்க. அந்த லைசன்ஸ் இருந்தால்தான் நீங்கள் ஆர்கிடெக்ட். 2024 தமிழ்நாட்டில் ஆர்கிடெக்சர் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னதான் தமிழ்நாட்டில் 100+ யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் இந்த 100 யூனிவர்சிட்டிஸும் அவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 80% ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட அட்மிஷன்ஸே இல்லாமல் ஒரு கப்பல் மூழ்கிற நிலைமையில் இருக்க மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஆஸ் பர் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நார்ம்ஸ் படி மினிமம் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து அப்ரூவல் லைசன்ஸ் கிடைக்கும். இந்த லைசன்ஸ் இல்லைன்னா அவங்க அட்மிஷன்ஸ், இன்டேக், டிஎன்இஏ கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து நடத்த முடியாது. அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த காலேஜஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ஆஸ் சீனியர்ஸ் ஈவென்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த 100+ காலேஜஸ்ல எந்த காலேஜ் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆஸ் சீனியர்ஸ் ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதுல நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க காலேஜஸ் எல்லா காலேஜஸ்ல இருந்தும் அலுமினிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. உங்களோட டவுட்ஸ் டைரக்டா நீங்க அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜேஇ எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் வந்து ஜோஷுவா கவுன்சிலிங் சொன்னேன் இல்லையா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா மொத்தமா 6 ரவுண்டு வந்து நடக்கும். இந்த 6 ரவுண்டு இருக்கே, நமக்கு 6 ரவுண்டில் 6வது ரவுண்டு சீட் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்லி பொய்யான விஷயம். ரீசன் வந்து இந்த 6 ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் ஜேஇ இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங். ஆர்கிடெக்சர் வந்து ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட். ஸோ இதோட சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். அடுத்து இருக்க ரவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூவே ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகிடுவாங்க, அதுக்குள்ளேயும் டிஎன்இஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்காத விஷயம் என்னென்னா, இந்த 6 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 6 ரவுண்ட்ல யாராவது ஒருத்தவங்களோ 2 பேரோ சீட் எடுத்து அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கோர்ஸ் போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த சீட்ஸ் வந்து அந்த 5 வருஷமும் வேக்கண்டா தான் இருக்கும் இல்லையா. இதை சால்வ் பண்றதுக்காக தான் என்டிஏ வந்து இன்னொரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது பேர் வந்து சிசாப் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இது எதுக்காகனா, நீங்க சும்மா ஒரு நேம் சேக்குக்கு இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இதில் சாய்ஸ் ஃபில்லிங்ல சப்போஸ் நீங்கள் ஒரு 2 சாய்ஸ் கொடுக்குறீங்க, அதில் உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 2வது சாய்ஸாவது உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த கவுன்சிலிங் நீங்கள் பே பண்ண அந்த சீட் வந்து நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம், அடுத்த ரவுண்டில் வந்து எனக்கு இதோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த சிசாப் கவுன்சிலிங் 2 ரவுண்ட்ஸ் நடக்கும். இந்த 2 ரவுண்ட்ஸ்லையுமே சப்போஸ் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதில் ஒரு குட்டி அமௌண்ட் மட்டும் ப்ராசஸிங் ஃபீஸாக எடுத்துட்டு மிச்சம் இருக்க ஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி
கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் நடக்கிறது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. நாம் சொல்லி நம்மளோட நேரம் கிளாஸஸோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதன் மூலமாக NIT ட்ரிச்சி NIT கேலிக்கட்லாம் சீட் கிடைச்சிருக்கு. ஈவன் தோ அவங்களோட CRL 1000க்கு மேலே இருந்தால் கூட. ஸோ இப்போ இதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக CSAP கவுன்சிலிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ லக்கி உங்களுக்கு CSAP கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். நேரம் கிளாஸஸில் இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள்.